சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வண்டலூரில் வந்து இன்று அதிகாலை வந்து சென்னை நோக்கி வந்த டிப்பர் லாரி கட்டுப்பாட்டையை வந்து இரும்பு தடுப்புகள் மற்றும் 3 மரங்கள் சிக்னல் போஸ்ட் மேல மோதி விபத்துக்குள்ளானது. இதில் வந்து அதனால் வந்து இரு மார்க்கத்திலும் 2 கிலோமீட்டர் தூரம் வந்து வாகனங்கள் வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வாகனங்கள் அனுபவித்தது நின்றது. அதாவது திண்டிவனத்தை சேர்ந்தவர் டிப்பர் லாரி ஓட்டுநர் செந்தில். இவர் வந்து சென்னை துறைமுகத்தில் லோடு எடுத்த டிப்பர் லாரியை சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஓட்டி வருகிறார். அவர் வண்டலூர் அருகே வந்து வரும்போது திடீரென அவர் தூக்க கலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதனால் அவர் வலதுபுறமாக வந்து திடீர் கட்டுப்பாட்டை இழந்த லாரி வலதுபுறமாக இரும்பு தடுப்புகள் மீது மோதி அடுத்தடுத்து 3 மரங்கள் மற்றும் அங்குள்ள சிக்னல் போஸ்டுகள் மீது மோதி நின்றது. இதனால் அந்த மரங்கள் வந்து இருபுறத்தில் சாலையில் வந்து விழுந்ததால் வந்து போக்குவரத்து தடைப்பட்டது. இதனை அறிந்த தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் மற்றும் தாம்பரம் தீயணைப்பு துறையினர் வந்து சம்பவத்துக்கு வந்து அந்த மிஷின்களை கொண்டு அந்த மரங்களை அகற்றி போக்குவரத்தை வந்து சீர்படுத்தினார்கள். ஆனாலும் அதிகாலையில் ஏற்பட்ட அந்த விபத்து வந்து 7 மணி வரையும் அந்த போக்குவரத்து பாதிப்புக்குள்ளானது. இதனை அடுத்து போக்குவரத்து சீர் செய்து லாரியை மீட்ட நிலையில் இப்போது போக்குவரத்து மெதுவாக சீராகி கொண்டிருக்கிறது.